வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கர்நாடகா திறந்து விட்டதாக கூறிய 2.44 டிஎம்சி தண்ணீரை காணோம். நீதிமன்ற உத்தரவை மீறியதாக ஷெட்டர் மீது தமிழக அரசு அவமதிப்பு வழக்கு. இத்தாலி ஹெலிகாப்டர் வாங்கியதில் 360 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணை அடிப்படையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராணுவ அமைச்சர் அந்தோணி உறுதி. அசாம் உள்ளாட்சி தேர்தலில் பயங்கர கலவரம். இரவு முழுவதும் நீடித்த மோதலில் பலியானோர் எண்ணிக்கை 19ஆக உயர்வு. விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் 2.44 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிடவில்லை என்று கூறி கர்நாடக அரசு மீது தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளது. கருகும் நிலையில் உள்ள சம்பா பயிர்களை காப்பாற்ற காவிரியில் உடனடியாக 12 டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி தமிழகத்தில் காவிரி டெல்டா பாசன பகுதிகளின் பயிர்களின் நிலவரத்தை பார்வையிட்ட மத்திய நிபுணர் குழு கருகும் பயிர்களை காப்பாற்ற 2.44 டிஎம்சி தண்ணீர் தேவை என்று அறிக்கை அளித்தது. இதன் அடிப்படையில் உடனடியாக 2.44 டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் பிப்ரவரி 7ஆம் தேதி உத்தரவிட்டது. இதில் அவசரம் காட்ட மாட்டோம் என்று கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர் கூறினாலும் வக்கீல்களின் அறிவுரையை ஏற்று கடந்த 9ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டதாக அறிவித்தார். ஆனால் 5 நாட்களாகியும் தமிழகத்தின் எல்லையான வெலிகுண்டுவுக்கு காவிரி நீர் வந்து சேரவில்லை. இதனால் அதிகாரிகள் குழப்பமடைந்தனர். இந்நிலையில் கடந்த செவ்வாயன்று உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி கர்நாடக அரசு சார்பில் புதிதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி 2.44 டிஎம்சி தண்ணீர் திறக்கப்படவில்லை என்றும் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ததை சுட்டிக்காட்டியும் கர்நாடக முதல்வர் ஜெகதீஷ் ஷெட்டர், அம்மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பசவப்பா, தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் புதனன்று நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே பலமுறை உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை உடனடியாக செயல்படுத்த கர்நாடக அரசு முன்வராததையும் மனுவில் தமிழக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. விவிஐபி ஹெலிகாப்டர் கான்ட்ராக்ட் ஊழலில் தவறு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் யாரையும் தப்பவிட மாட்டோம் என்றும் மத்திய ராணுவ அமைச்சர் ஏ.கே. அந்தோணி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி, பிரதமர் போன்ற விவிஐபி தலைவர்கள் பயணம் செய்வதற்காக 12 அதிநவீன ஹெலிகாப்டர்களை வாங்குவதற்காக இத்தாலிய அரசு நிறுவனமான பின் மெக்கானிகா நிறுவனத்துடன் இந்திய அரசு 2010ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்தது. 3600 கோடி ரூபாய் மதிப்பிலான அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ரக ஹெலிகாப்டர்களை வாங்கும் ஒப்பந்தத்தில் 362 கோடி ரூபாய் லஞ்ச பணம் இந்தியாவுக்கே திரும்பியதாக எழுந்த புகாரை அடுத்து பின் மெக்கானிகா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அலுவலர் கியூசெப் ஓசியை இத்தாலிய போலீசார் திங்களன்று கைது செய்தனர். கியூசெப் ஓர்சி கைதை தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த மத்திய அரசு உடனடியாக உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் டெல்லியில் பேட்டியளித்த ராணுவத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோணி, ஊழல் நடந்திருப்பது சிபிஐ விசாரணையில் உறுதியானால் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் யாரும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றும் உறுதிபட தெரிவித்தார். இந்திய விமானப்படை முன்னாள் தளபதி எஸ்.பி. தியாகிக்கு பின் மெக்கானிகா நிறுவனம் லஞ்சம் கொடுத்ததாக இத்தாலிய அதிகாரிகள் கூறியுள்ள குற்றச்சாட்டு குறித்த கேள்விக்கு உரிய ஆதாரமின்றி யாரையும் குற்றம் சாட்ட முடியாது என்று அந்தோணி கூறினார். If anybody is found guilty, we will take serious actions, including blacklisting the companies, cancellations, and all other serious actions as provided in the integrity pact signed by the vendor. But before CBI's report, I don't want to jump into conclusions. So at the moment I am not in a position to say anything, any individual. இதனிடையே தன் மீதான ஊழல் புகாரை விமானப்படை முன்னாள் தளபதி தியாகி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தான் அப்பாவி என்றும் கூறிய ஏர் மார்ஷல் தியாகி 2007ஆம் ஆண்டிலேயே தான் ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் 2010ஆம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தத்தில் தான் எப்படி கையெழுத்திட்டிருக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். தங்களது 3 உறவினர்கள் புரோக்கர்களாக செயல்பட்டதாக இத்தாலியில் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது குறித்த கேள்விக்கு அவர்கள் மூவரும் தனக்கு உறவினர்களே தவிர வேறெந்த தொழில் உறவும் அவர்களுடன் வைத்திருக்கவில்லை என்றும் தியாகி தெரிவித்தார். ஒப்பந்தம் செய்த 12 ஹெலிகாப்டர்களில் 3 ஹெலிகாப்டர்களை இந்தியா ஏற்கனவே பெற்றுக் கொண்டு விட்டது. எஞ்சிய 9 ஹெலிகாப்டர்களை பெறுவதை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
அசாம் உள்ளாட்சித் தேர்தலில் ஏற்பட்ட பயங்கர கலவரத்துக்கு பலியானோரின் எண்ணிக்கை 19ஆக உயர்ந்துள்ளது. அசாம் மாநிலத்தில் இறுதிக்கட்ட உள்ளாட்சித் தேர்தல் செவ்வாயன்று நடந்தது. கோல்பரா மாவட்டத்தைச் சேர்ந்த ரபா ஹஜோங் எனும் பழங்குடி இனத்தவர் உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பயங்கர ஆயுதங்களுடன் கலவரத்தில் ஈடுபட்டனர். ஓட்டுச்சாவடிகளில் தேர்தல் அதிகாரிகள் போலீசாரை தாக்கி கலவரத்தில் ஈடுபட்டனர். வாகனங்களுக்கும் தீ வைத்தனர். இதனால் பாதுகாப்பு படையினர் சுட்டதில் செவ்வாயன்று ரபா பழங்குடியினத்தைச் சேர்ந்த 10 பேர் பலியாயினர். தேர்தலை தடுக்க முனைந்த ரபா பழங்குடியினருக்கும் தேர்தலை நடத்த கோரும் இன்னொரு சமூகத்தினருக்கும் பயங்கர மோதல் ஏற்பட்டதால் செவ்வாயன்று இரவிலும் கலவரம் நீடித்தது. அதனால் போலீஸ் துப்பாக்கிச் சூடும் இரவு முழுக்க நீடித்தது. இரு தரப்பினர் இடையே நடந்த கலவரத்தில் 6 பேரும் துப்பாக்கிச் சூட்டில் மேலும் 3 பேரும் உயிரிழந்தனர். இதன் மூலம் கலவரம் மற்றும் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் பலியானோர் எண்ணிக்கை 19ஆக உயர்ந்தது. போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் பலியான 3 பெண்கள் உள்ளிட்ட 13 பேருடைய குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையை முதல்வர் தருண் கோகாய் அறிவித்துள்ளார். கடல், டேவிட் ஆகிய படங்களில் கிறிஸ்தவ மதத்தை இழிவு செய்துள்ள காட்சிகளை நீக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ அமைப்பினர் சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்துள்ளனர். மணிரத்னம் இயக்கிய கடல் படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதேபோன்று விக்ரம் ஜீவா நடித்த டேவிட் என்ற படமும் திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படங்களில் கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளதாகவும், எனவே இயக்குநர்களை அழைத்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியின் நிறுவனர் பேராயர் ஐசக் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புதன்கிழமை புகார் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஐசக், ஒரு வாரத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தொடருவோம் என்றார். இப்பொழுது சென்னை மாநகர ஆணையர் அவர்களிடத்தில் எங்களுடைய புகார் மனு நாங்கள் சமர்ப்பித்திருக்கிறோம். நாங்கள் ஒரு வார காலத்தில் இதற்குரிய பலனை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இல்லை என்றால் நாங்கள் பொதுநல வழக்கு தொடர வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். சினிமா இயக்குநர்கள் எந்த மதத்தையும் புண்படுத்தாதபடி படம் எடுக்க சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றும் ஐசக் கோரிக்கை விடுத்தார். காதலர் தினத்தையொட்டி காதலர்கள் மலர் கொத்து கொடுத்து அன்பை பரிமாறிக்கொள்ளும் வகையில் மார்க்கெட்டில் பல வண்ண மலர்கள் குவிந்துள்ளன. உலகம் முழுவதும் வியாழக்கிழமை வேலண்டைன்ஸ் டே எனும் காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதை கொண்டாட சில அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் அதையும் தாண்டி இளம் காதலர்கள் உற்சாகமாக கொண்டாட தயாராகி வருகின்றனர். மென்மையான காதலை வெளிப்படுத்த காதலர்கள் மலருக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றனர். அதன்படி மலர்கொத்தை காதலி காதலனுக்கும் காதலன் காதலிக்கும் கொடுத்து அன்பை பரிமாறிக்கொள்கின்றனர். இதற்காக சிவப்பு, வயலட், மஞ்சள் போன்ற பல்வேறு நிறங்களில் பல வகை ரோஜாக்கள் மார்க்கெட்டில் குவிந்துள்ளன. இந்த ரோஜாக்கள் மற்ற மலர்களுடன் சேர்ந்து பூக்கொத்தாக தயாரிக்கப்பட்டு விலைக்கு விற்கப்படுகின்றன. வியாழக்கிழமை காதலர் தினம் என்பதால் பூக்கொத்து வியாபாரம் அமோகமாக நடக்கும் என்று பூக்கொத்து விற்பனையாளர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். வேலண்டைன்ஸ்க்காக நிறைய ஃப்ளவர்ஸ் வர வச்சிருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி நேற்று போன வருஷம் மாதிரி அவ்வளோ ஃப்ளவர்ஸ் நிறைய விலையா இருக்குது. ஆனால் ஸ்டாக் எல்லாம் நிறைய வச்சிருக்கோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்துன்னு இருக்கோம். இமெயில், பேஸ்புக், SMS என்ற தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டதால் காதலர் தினத்தில் வாழ்த்தட்டைகள் வரவேற்பை இழந்துள்ளன. காதலர் தினத்தை காதலர்கள் கொண்டாடும் வகையில் மெரினா கடற்கரை பூங்காக்கள் களை கட்டியுள்ளன. நட்சத்திர ஹோட்டல்களிலும் சிறப்பு ஏற்பாடுகள் தயாராகி வருகின்றன. காதலர் தின கொண்டாட்டம் நெருங்கி வரும் வேளையில் மும்பை ஹோட்டல் ஒன்றில் இருந்த இளம் ஜோடிகளை சிவசேனா தொண்டர்கள் அடித்து உதைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காதலர் தின கொண்டாட்டம் பிப்ரவரி 14ஆம் தேதி அன்று உலகமெங்கும் கொண்டாடப்படுகிறது. கொண்டாட்டத்துக்கு இந்திய காதலர்கள் தயாராகி வரும் வேளையில் மும்பையில் உள்ள ரெஸ்டாரண்டில் புகுந்து காதலர்களை சிவசேனா கட்சி துவம்சம் செய்துள்ளது. ஹோட்டலில் காதலில் ஈடுபட்டிருந்த இளம் பெண்களையும் சிவசேனா கட்சியின் மகளிர் அணியினர் அடித்து விரட்டினர். ஹோட்டலில் துவங்கி சாலை வரையில் காதல் ஜோடிகளை சிவசேனா கட்சியினர் இரக்கமே இன்றி விரட்டி விரட்டி அடித்து உதைத்த சம்பவம் மும்பையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பால் தாக்கரே துவங்கிய சிவசேனா கட்சி காதலர் தினத்தை அவமான நாளாக நீண்ட காலமாக அனுசரித்து வருகிறது. அன்றைய தினம் காதலர்கள் கூத்தடிக்கும் இடங்களில் புகுந்து தாக்குதல் நடத்துவோம் என்றும் சிவசேனா கட்சியினர் எச்சரித்துள்ளதால் மும்பையில் காதல் ஜோடிகள் மத்தியில் அச்சம் நிலவுகிறது. 7 ஆண்டுகளுக்கு முன் வழங்கப்பட்டு தற்போது சிதைந்த நிலையில் உள்ள ரேஷன் கார்டுகளுக்கு பதிலாக புதிய அட்டைகள் அளிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல் எழுந்துள்ளது.
இந்திய பிரஜை என அடையாளப்படுத்தும் ஒரு கருவியாக விளங்குவது குடும்ப அட்டைகள். பள்ளி, கல்லூரி கல்வி முதல் அரசின் சலுகைகள் பெறுவது வரை அனைத்திற்கும் குடும்ப அட்டைகள் பெரும் உதவியாக உள்ளது. இந்த குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு சுமார் 7 ஆண்டுகள் ஆகியுள்ளன. தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான குடும்பத்தினர் ரேஷன் கார்டுகளை பயன்படுத்தி வரும் நிலையில் அட்டைகளில் பொறிக்கப்பட்டுள்ள முகவரி, புகைப்படங்கள் அழிந்து சிதைந்து காணப்படுகிறது. இதனால் வங்கி கணக்கு துவங்க கொண்டு செல்லும் போது வங்கி அதிகாரிகள் முகவரி தெளிவாக இல்லை என கூறி திருப்பி அனுப்பிவிடுவதாக பொதுமக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். கிட்டத்தட்ட 2005 ஒரே கார்டு புழக்கத்தில் இருக்கு. இப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப 8 வருஷங்களை கடந்து விட்டது. அந்த குடும்ப அட்டைதாரருடைய புகைப்படம் பொலிவிழந்து நசிந்து அந்த குடும்பத் தலைவரின் புகைப்படம் தெளிவா தெரியாம அந்த ரேஷன் கடைகள்லயே அவங்க அலைக்கெடுக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. ரேஷன் கார்டு ரொம்ப கிழிஞ்ச மாதிரி பூரா பின்னால அட்ரஸே இல்லாத அளவுக்கு இருக்குது ரேஷன் கார்டு நிலைமை. இப்ப அந்த ரேஷன் கார்டு எடுத்துட்டு நாம ஒரு பேங்க்கும் கூட போக முடியாத சூழ்நிலை இப்படி இருக்கு. இப்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. ரேஷன் கார்டு கொண்டு போனோம்னா இதுல பேர் அழிஞ்சிருச்சு, நீங்க புதுசா பேர் எழுதி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க அங்க அனுப்பிச்சு விடுறாங்க. நாம அங்க தாலுகா ஆபீஸ்ல போய் அந்த பேர் எழுதி வாங்கி பேங்க்குக்கு போறதுக்குள்ள அது ரொம்ப சிரமமா இருக்குது. சிதைந்து போயிருக்கும் குடும்ப அட்டையால் அரசின் சலுகைகளை அளிக்க அரசு அதிகாரிகள் மறுத்து வருவதாகவும், பள்ளி, கல்லூரிகள் அடையாள அட்டையாக நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள மறுத்து வருவதால் உடனடியாக புதிய அட்டைகளை வழங்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரொம்ப நாள் ஆனனால கார்டு எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. எங்களுக்கு எங்க போய் குழந்தைகளை சேர்த்துனாலும் கூப்பன் ஜெராக்ஸ் தான் கேட்கறாங்க. இதுல எல்லாம் நிறைய பாதிச்சு இருக்கிறதுனால கூப்பன் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி தரேன்னு தரதே இல்ல. உள்தாள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கிய ஆதாரமாக விளங்கும் குடும்ப அட்டையில் உள்தாள் ஒட்டப்படுவதற்கு பதிலாக புதிய அட்டைகளை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. பருவமழை பொய்த்து போனதால் வெண்பட்டு கூடு உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொள்ளாச்சி பகுதி விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள குள்ளக்காபாளையம், குல்லிச்செட்டிப்பாளையம் உட்பட அதை சுற்றியுள்ள பகுதிகளில் பட்டுக்கூடு உற்பத்தி செய்யும் தொழில் அதிக அளவில் நடக்கிறது. பட்டுப்புழுவிற்கு தேவையான மல்பெரி செடிகளை நூற்றுக்கணக்கான ஏக்கரில் விவசாயிகள் பயிரிடுகின்றனர். இவ்வாண்டு பருவமழை பொய்த்து போனதால் மல்பெரி செடியின் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பட்டுக்கூடு உற்பத்தியும் குறைந்துள்ளது. தற்போது நிலத்தடி நீர்மட்டமும் குறைந்து வருவதால் போதுமான தண்ணீரின்றி வெண்பட்டுக்கூடு உற்பத்தியில் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தமிழக அரசும் பட்டுக்கூடு உற்பத்திக்கு மானியம் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வருஷம் மழை ரொம்ப கம்மியாயிருச்சு. நிலத்தடி நீர்மட்டமும் கம்மியா இருக்கிறதுனால ரொம்ப சிரமமா இருக்கு. விலை ஓரளவுக்கு கிலோவுக்கு 400 ரூபாய்க்கு மேல விற்கிறதுனால இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஈல்டு கம்மியானாலும் விலை இருக்கிறதுனால சமாளிச்சுட்டு இருக்கிறோம். கர்நாடகாவில் வெண்பட்டு கூட சிஎஸ்ஆர் உற்பத்தி பண்ண 40 ரூபா சப்சிடி கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் அந்த இது இல்லை. அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்ல விவசாயிகள் நிறைய என்கரேஜ் ஆகி நிறைய விவசாயிகள் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏக்கருக்கு 2 லட்சம் ரூபாய் வரை செலவிட்ட நிலையில் பருவமழை பொய்த்தால் அந்த தொகையை பெற முடியுமா என்ற கவலையில் விவசாயிகள் மூழ்கியுள்ளனர். தங்கத்தின் விலை புதன்கிழமையன்று சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,800 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,850 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 60 காசுகள் அதிகரித்து 62 ரூபாய் 10 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 58,015 ரூபாயாக இருந்தது. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறித்து நெல்லையில் கல்லூரி மாணவிகள் நடித்து காட்டிய நிலைக்காட்சி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. பாளையங்கோட்டை இக்னேஷியஸ் கல்வியியல் கல்லூரியில் பயிலும் மாணவிகள் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்ற தலைப்பிலான நிலைக்காட்சியினை அமைத்திருந்தனர். கல்லூரி வளாகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியை மேயர் விஜிலா துவங்கி வைத்தார். இதில் மதுவிற்கு எதிராக மதுக்கடைகளை அடித்து நொறுக்குவது, குடிகார கணவரால் கொலை செய்யப்பட்ட பெண், கர்ப்பிணி பெண்ணை வயிற்றில் எட்டி உதைக்கும் கொடியவன் என மாணவிகள் நிலைக்காட்சிகள் மூலம் நடித்து காட்டியிருந்தனர். மேலும் டெல்லியில் சமீபத்தில் மாணவிக்கு நடந்த பாலியல் கொடுமை குறித்தும், காதலிக்க மறுத்த இளம்பெண் முகத்தில் ஆசிட் ஊற்றும் நபர் பற்றியும் மாணவிகள் அமைத்திருந்த நிலைக்காட்சி தத்ரூபமாக இருந்தது. நிலைக்காட்சின்ற ஒரு ப்ரோக்ராம் நாங்க நடத்துறோம். இதன் மூலமா சொசைட்டிக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளை பத்தியும் மதுவினால ஏற்படுற விளைவுகளை பத்தியும் நாங்க எடுத்திருக்கோம். எங்க குரூப்ல பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகளுக்கு சரியான தீர்வு கோர்ட் மூலமா பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுங்கிறத நாங்க கொண்டு வந்திருக்கோம். கல்லூரி மாணவிகள் அமைத்திருந்த நிலைக்காட்சி பார்வையிட்ட பொதுமக்களையும் மெய்சிலிர்க்க வைத்தது. சிறப்பாக இருந்த நிலைக்காட்சிக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.